வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பனானா மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு செவ்வாழை எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சாக்லேட் பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வச்சு எடுத்துட்டேன். இது இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் தோணிக்கு பனானாவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பொட்டாசியம், விட்டமின் ஏ, கால்சியம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. கண் சம்மந்தப்பட்டமான நோய்களெல்லாம் இது தீர்க்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெக்னென்ட் உமன் வந்து வாந்தி, மயக்கம், சோர்வு இருக்கவங்க வந்து தினமும் இது ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது நல்லா க்யூர் ஆகும். நான் இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உடம்புல இருக்க நச்சு கழிவுகளெல்லாம் நல்லா சீராக வெளியேற்றும். இப்போ இதோட வந்து நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதோட இந்த பால் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள்லாம் பிரச்சனை உள்ளவங்க வந்து செவ்வாழை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சி உள்ள நோய் உள்ளவங்களும் இது நல்லா க்யூர் பண்ணும் இந்த செவ்வாழை. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு டம்ளரில் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு செவ்வாழை பழம் அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அவங்க பிரிஸ்காக நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.